2023 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காசா மேலே முழு அளவிலான போரை இஸ்ரேல் நடத்தி முடித்திருக்கிறது. இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட காசா நிர்மூலமாகிவிட்டது. அங்கே இப்போது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்திருக்காங்க. முதல்ல இப்போ காசாவுடைய நிலைமை என்ன? இதுதான் காசாவுடைய நிலைமை. மக்கள் யாருமே 90% அவங்களுடைய கட்டடங்கள் இடிஞ்சிட்டதால அங்கே இல்லை. இதுபோல சின்ன சின்ன கூடாரங்களை அமைச்சு கிடைக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டு உணவுக்காக வாகனங்களில் ஏறி பேராஷூட்லேருந்து விழக்கூடிய உணவுகளை பிடிச்சு கடலில் போய் நீந்தி அங்கிருந்து உணவுகளை எடுத்து உயிர் வாழ்வது அப்படின்றது பாருங்க, எலும்பும் தோலுமாக மனிதர் காணப்படக்கூடிய அவல நிலை இப்போது காசாவில் இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டினி, பசி, மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் இது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தட்டுகளை ஏந்தி கொண்டும் உணவுக்காக சென்றவர்கள் மட்டுமே 800 பேர் செத்திருக்கிறார்கள். பலர் குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தற்போதைய நிலவரம். இப்போ காசாவினுடைய பெரும் பகுதிகளை வான்வழி தாக்குதல் மூலமாகவே எல்லா கட்டிடங்களையும் அழித்து பெரும் பகுதிகளை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்கு. எஞ்சி இருக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளில் மக்கள் கூடாரங்களை அமைத்து தங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதிகளிலையும் ஹமாஸ் ஆக்டிவா இருக்காங்க. இன்னும் அவங்க பதுங்கு குழிகளில் இருக்காங்க. குறிப்பாக கடத்தப்பட்ட பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வெளிப்பட்டிருக்கு. சமீபத்திய நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக காசாவை கைப்பற்றும், அதாவது இப்போ நாங்கள் நடத்துவது தற்காப்பு தாக்குதல் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அதிகாரப்பூர்வ போரை அவங்க டிக்ளேர் பண்ணாமல் இப்போது முழு வீச்சில் தரைவழியாக அந்த நகரை பிடிப்பது அப்படின்ற முடிவெடுத்திருக்காங்க. இதன் முதல் பகுதியாக இஸ்ரேலிருந்து, அதாவது ரெண்டுக்கும் இடையில் இஸ்ரேல் காசாக்கு இடையில் உயர்த்தப்பட்ட தடுப்புகள் இருக்கும், சுவர்கள்லாம் இருக்கும். அதுக்கு வெளியில் தான் ஹமாஸ் அவங்கள தாக்குனது. அக்டோபர் 7 கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க. அவங்க பேராகிளைடர் மாதிரியான குட்டி விமானங்களில் தாக்குதல் நடத்துனாங்க.